இங்க ஒருத்தர் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராரு. வந்ததுமே அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. அந்த கொலைக்கான காரணம் யானை, அதை யாரு செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது இவருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் காத்துட்டு இருக்கு. அது என்ன கேது அப்படின்றதா 2011 வருஷம் ரிலீஸ் ஆன ட்ரீம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை. சோ படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் படத்தோட தொடக்கத்திலே பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. அந்த பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோட இந்த கம்பெனில ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சீனியர் கூட இவரு தான். இப்படி இருக்கும்போது நம்ம படத்தோட ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா இன்னைக்கு தன்னோட வேலையை விட போறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது அங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பில் என்னாச்சு உனக்கு, நீ வேலையை விட போறதா சொல்லி கேள்விப்பட்டோம், என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தா நல்லா பேசுவாரு. ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் தான் இந்த கேரக்டர். இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாரு, தன்னோட வேலையை முடிச்சிட்டு லாஸ்ட் ஆபீஸ் நிக்கின்றனால எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு என்ன பண்றானா இவரு ஆபீஸ்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க தன்னோட வீட்டுக்கு போறாரு. வீட்டு முன்னாடி ஏகப்பட்ட பணிகள் கொட்டி இருக்கு. அதை எல்லாத்தையுமே பாக்குறாரு. அந்த பணிகளுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி, பேரு வந்து லீபி. அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உடனே ஹீரோக்கு என்ன பண்றாரு, ஒரு இடத்துல பதுங்கி நின்னுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்காரு. அவங்களும் போன் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு கீழே இருக்கிற பணிகளை பந்து மாதிரி போட்டு அந்த பொண்ணு மேல தூக்கி அடிக்கிறாரு. இதனால டிபி வந்து பாத்தீங்கன்னா பயந்து போயிட்டாங்க. எவன்டாவது இந்த மாதிரி பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தும்போது ஏய் பயப்படாத பயப்படாத, நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அட சும்மாமா உங்ககிட்ட ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ண, அது மட்டும் இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏதோ உங்க வேலையை விட்டுட்டீங்களா, இப்பதான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. இனிமேட்டு நீங்க வீட்ல இருப்பீங்க, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கேங் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஆமாமா இனிமேட்டு என்னோட வேலை அது மட்டும் தான், நிறைய கதைகளும் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றாரு, நம்ம பசங்க எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ரெண்டும் உங்களை பயமுறுத்துறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து பாத்தா பதுங்கி இருக்கு, உங்களை பயமுறுத்தும் போது நீங்களும் பயந்த மாதிரி நடிக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரின்ட்டு இவருக்கு என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள போறாரு. வில்லுக்கு வந்து பார்த்தா ரெண்டு பசங்க, அந்த ரெண்டு பசங்க மேலயுமே வந்து பார்த்தா அவருக்கு அப்படி ஒரு பாசம், பொண்டாட்டி புள்ள, இதுதான் இவரோட தனி உலகமே கூட. இப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றாரு, நேரா உள்ள போறாருல, சோபா மேல ரெண்டு பசங்களுமே வந்து பார்த்தா போரையை போத்திட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இத பார்த்ததுமே பில் கேக்குறாரு அவங்க பொண்டாட்டி கிட்ட, ஏய் நான் உன்கிட்ட எவ்வளவு பாட்டி சொன்னேன் ஒரு சோபா செட் வாங்கணும்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே நீங்க ஒரு குஷனோட வாங்கிட்டே அப்படின்ட்டு அவர் அதுல போய் உட்கார போகும்போது டக்குனு ரெண்டு பசங்களும் வந்து பார்த்தா அலறி அவரை பயமுறுத்துறாங்க. அட பயந்தே போயிட்டேன், இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பயந்த மாதிரி நடிக்கிறாரு. அதான் அந்த ரெண்டு பசங்களும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. வில்லுக்கு வந்து பார்த்தா மொத்தம் ரெண்டு பசங்கன்னு சொன்னல, ரெண்டு பேருமே வந்து பார்த்தா பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு பேர் வந்து பார்த்தா டிசி, இன்னொரு பொண்ணு பேர் வந்து பார்த்தா டிபி. இல்ல டிடி அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தா சின்ன பொண்ணு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு என்ன பண்ணுதுன்னா அவங்க அப்பா கிட்ட இவங்க பறஞ்ச அந்த டிராயிங்க காட்டுறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. படிக்கட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு சின்னதா ஒரு இடம் இருக்கும். அதுல இந்த பசங்க ஏதோ ஒரு டிராயிங்க பறஞ்சு வச்சிருக்காங்க. அதை அவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பறஞ்சிருக்கீங்க, ஆனா என்ன உங்க உடம்பெல்லாம் வந்து பார்த்தா அழுக்கா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு தான் தூங்கணும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பார்த்தா குளிக்க வைக்கிறாரு. அப்படி மறுபடியும் வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே படுத்து தூங்க போறாங்க. மறுநாள் ஹீரோக்கு என்ன பண்றானா தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்க பனிக்கட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணை வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ ஒரு சண்டை போல இருக்கு. அதனால தான் பொண்ணை கூட்டிட்டு போகும்போது வீட்டுக்கு வெளியில பனி அளிட்டு இருக்கிற சம்பந்தமே இல்லாத நம்ம ஹீரோ பார்த்து அவர் மறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஆமா எதுக்கு இந்த ஆளு நம்மளை பார்த்து முறைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாருன்னா அதை பத்தி பெருசா எடுத்துக்காம வீட்டுக்குள்ள போயிட்டு தன்னோட கதைகளை எழுதுற வேலைக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆகுது. நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை எழுதிட்டு இருக்கும் போது அவரோட பொண்ணு என்ன பண்றாங்க, அதாவது சின்ன பொண்ணான டிடி அழுகிற சத்தம் கேக்குது. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது இந்த லைட்டை போட்டேன் இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கண்ணாடி கிட்ட வந்து பார்த்தா ஒரு புருவத்தை பார்த்தேன், அதை பார்த்து நான் பாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு என்ன பண்றாருன்னா அதை போய் செக் பண்ணி பாக்குறாரு. பட் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி கிட்ட எதுவுமே இல்ல. ஒருவேளை இந்த பொண்ணு தன்னோட நேல பார்த்து பாந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே தான் பொண்ணு கிட்ட போயிட்டு சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தா பொண்ணுமே கிடையாது, நீ வந்து பொண்ணோட உருவத்தை பார்த்து பாந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தா நம்ப மாட்டா. சரி சரி இங்க இருக்க பணம் பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, தான் பொண்ணையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா லைட்டை நிறுத்தத்துக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு மாதிரி பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்துனா அந்த பணியை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வெளிப்பக்கத்துல இருக்க தோட்டம் அங்க வந்து பாத்துனா ஒரு ஸ்டேஞ்சரோட கால் தடத்தை வந்து பாத்துனா ஹீரோ பாக்குறாரு. அந்த ஸ்டேஞ்சரோட கால் தடம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து அந்த குட்டி பொண்ணு பாந்தா தெரியுமா அந்த இடத்துல தான் போய் நின்று இருக்கு. அப்ப தான் பொண்ணு சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு யூரிக் என்ன பண்றானா இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேவ் பார்த்துட்டு இருக்காரு. அடிக்கடி எழுந்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து பாத்தா அவங்க பொண்ணு ஏதோ ஒன்று பார்த்து பயந்துட்டான்னு சொன்னாங்களே, அதனால இந்த வீடு முழுக்க வந்து பாத்தா ஒரு செக்யூரிட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கும் போது பேஸ்மெண்ட்டுக்கு போற டோர் வந்து பாத்தா ஓப்பன்ல இருக்கு. அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய் இங்க யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு திறந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து பாத்தா சின்ன பசங்க. அம்மா என் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார கேட்டீங்க பந்திங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து பாத்தா கோமா கத்துறப்ப அந்த பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த கிடத்தை விட்டு வேகமா போட பாக்குறாங்க. அப்போ ஒரு என்ன பண்றானா ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேக்குறா. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு, அந்த பேய்களை ஓட்டுறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த கிடத்தை விட்டு போயிட்டா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இந்த பொண்ணு பேய் பிசாசு அப்படின்ற மாதிரி சொல்றான்ட்டு இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக மறுநாள் போலீஸ் கிட்ட போய் கேட்கும்போது போலீஸ்காரங்க என்ன சொல்றானா இந்த வீட்டுல நடந்த உண்மைக்கு எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த வீட்டை வந்து பார்த்தா ஹீரோ பாங்குறதுக்கு முன்னாடி பீட்டர் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த வீட்டுல பாந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரியல. திடீர்னு தான் வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா துப்பாக்கியால ஒரு எடுத்து சுட பார்த்திருக்காரு. அப்படி சுடும்போது தான் பொண்டாட்டியுமே சுட பார்த்திருக்காரு. அதுல வந்து பார்த்தா அந்த பொண்டாட்டி இவர் அடிச்சதுனால இவர் மயக்கம் போட்டிருக்காரு. இவருக்கு மனநல பாதிக்கப்பட்டனாலதான் இங்க இருக்கிற எல்லாருமே கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரை வந்து பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதை கேட்டதுமே இவருக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா போயிட்டு தெரியாம இந்த வீட்டுக்கு வந்து குடி வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது சார் எனக்கு அந்த ஆளை பார்க்கணும், ஒரு அட்ரஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாருங்க சார் எனக்கு அதுக்கு மேல எதுவுமே தெரியாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரப அனுப்பி வைக்கிறாங்க. கீரபு என்ன பண்றானா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசங்க எல்லாமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேய் இருக்கான், அந்த பேய் கிட்ட நம்ம எல்லாம் மாட்டிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதிர் வீட்டுல இருக்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதா சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோக்கு என்ன பண்றானா அப்படிலாம் பொண்ணு இல்ல கொஞ்சம் கிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா எதிர் வீட்டுல இருக்க ஆனோட வீட்டுக்கு போயிட்டு வணக்கம் மேடம், எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றது எனக்கே இப்பதான் தெரியும், பட் உங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிற அந்த சின்ன குழந்தை கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு, அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா சரி சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரப்பா அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நைட்டு இவங்களா தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரன் கண்ணை முச்சு பாக்குறப்ப பக்கத்துல ஒரு வீட்டுக்கார காணோம், எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப ஹீரப்பா அந்த இடத்துல இல்ல. சரின்ட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பேஸ்மெண்டோட லைட் ஏரியத பார்த்துட்டு பேஸ்மெண்ட் குள்ள போய் பாக்குறாங்க. ஹீரோ இருக்காரு. அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் பண்றன்ற பேர்ல சில குட்டிச்சாட்டாலாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு போயிட்டுல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரு ரீபெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. எதிர் வீட்டுல இருக்க அந்த லேடி சொன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான், நம்ம வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீட்டர் அப்படின்ற ஒருத்தர் தங்கி இருந்திருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க வீட்டுல இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொலை பண்ணிருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சிடும் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா மனநல காப்பகத்துல வச்சிருக்காங்க. அங்க பசங்க கிட்ட அவங்க சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இதை கேட்டதுமே லீவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு வேண்டி இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம், இப்ப இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு பில் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எதாச்சும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு சம்பந்தம், நம்ம இங்கே இருப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிபி எதையோட பார்த்து பயப்படுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ தங்க அந்த பேஸ்மெண்ட் ஜன்னல் பக்கம் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்றப்ப ரெண்டு பேருமே போடி போய் பாக்குறாங்க. பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்டு பொழுதானது போகுது. மறுநாள் லீபி என்ன பண்றாங்கன்னா பசங்களை எழுப்பதற்காக பெட்ரூம் பக்கம் போறாங்க. அந்த இடத்துல அந்த ரெண்டு பசங்களையுமே காணும். உடனே இவங்க பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா தான் புருஷன் கிட்ட வந்து சொல்லும் போது அவருமே என்ன பண்றாங்கன்னா வீடு முழுக்க தேடி பாக்குறாரு. அந்த பசங்க எங்க போனாங்க அப்படின்ட்டு தெரியல. அப்ப ஹீரோ போட சின்ன பொண்ணான டிடியோட குரல் வந்து பார்த்தா அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே அவருக்கு என்ன பண்றானா பெட்ரூம்ல இருக்கிற ஒரு கபோர்ட் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா சீக்ரெட் ரூமுக்கு இருக்கு. அந்த ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்கு. அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பொம்மைகள் ஏது அப்படின்னு சொல்லி கேட்டா ஏற்கனவே இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இருந்தாருல யாரு பீட்டர் அவரோட பசங்களது போல இருக்கு. அது எல்லாமே இந்த இடத்துல தான் பதுக்கி வச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்த்துட்டு இந்த பசங்க விளையாண்டுட்டு இருக்கதை நோட் பண்றாரு. அப்ப அந்த இடம் எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கா, நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க பல விளக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றாருன்னா அந்த பசங்களை அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கு அடுத்த தான் வீட்டை பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இப்ப ஹீரோ இந்த வீட்டை பத்தி படிக்கும் போது அவருக்கு ஏகப்பட்ட தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அப்ப அவருக்கு என்ன நினைக்கிறாரு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட இந்த வீட்டை பத்தி நம்ம கிட்ட சொல்லல, என்ன ஒரு நெய்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஒரு கடுப்பாகிறாரு. அப்படி இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் அடிக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிக்கிறாங்க. யாரு? எதிர் வீட்டுல இருக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சமைச்சிருக்காங்க போல இருக்கு. அதை எடுத்து வந்து இங்க கிட்ட கொடுக்குறாங்க. சரி இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு இந்த பாலா பேச மாட்டா, இனிமேட்டு நம்ம நல்ல நண்பர்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அவங்க பொண்டாட்டி குரல் கொடுக்குறாங்க. அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எதிரில இருக்க ஆன் அப்படின்ற லேடி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே பரவே இல்ல. சரிங்க நான் வீட்டுக்கு போறேன், அப்புறமேட்டு உங்க பொண்டாட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்றேன்னா பேக்கமா மேல போயிட்டு ஒரு நிமிஷம் அவங்கள பாக்குறது வரல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க வில் அதை விட ஒரு நிமிஷம் இந்த செவுத்த பாரு அப்படின்ட்டு அவங்க காட்டுறாங்க. என்னன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட துளைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. சோ போன இதுல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் தான் பசங்களை துப்பாக்கியால தான் சுட்டு கொண்டிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதே ஒரு பாத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து பார்த்தா ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. இவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு அடுத்ததா இந்த வீட்டை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் பீட்டர் எங்க தங்கிட்டு இருக்கான், அந்த மனநல காப்பகத்தோட பேர் என்னன்னு இவருக்கு தெரிய வருது. உடனே ஹீரோ அங்க போயிட்டு இந்த மாதிரி நான் பீட்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படி யாருமே இங்க கிடையாது, நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி இவர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு லாக்கரை பாக்குறாரு. அதுல பீட்டரோட பேர் எழுதிருக்கு, லாக்கர் நம்பர் 307. இவருக்கு என்ன பண்றாருன்னா யாரும் பார்க்காத நேரத்துல அந்த லாக்கரோட கீயை எடுத்துட்டு நேரா அந்த லாக்கர் பக்கத்துல போறாரு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலியோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு நினைச்சேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாத நேரத்துல நம்ம பொண்டாட்டி புள்ள எல்லாம் சொல்றது கரெக்ட் தான், வீட்டுக்கு வந்து போட்டோ எடுத்து தன்னோட குடும்பம் மாதிரி இப்ப நினைச்சிட்டு இருக்கான், தக்காளி கையில மட்டும் என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போறாரு. அவரை பார்த்தது நீ தானே பீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்க போகும்போது சார் நான் பீட்டர் கிடையாது, என்னோட பேரு பேர அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் என்ன பண்றான்னா அவரோட பேரு செக் பண்ணி பாக்குறாங்க, கரெக்டா தான் இருக்கு. அப்ப பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போனதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் என் பொண்டாட்டி போட்டோ எப்படி இங்க வந்துச்சு அப்படின்ட்டு இவரு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அந்த பீட்டரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்க வீட்டு பாசல ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் பார்க்கலான்ட்டு பக்கத்துல போறாரு. அப்படி போகும்போது கரெக்டா அந்த காருக்கு என்ன பண்ணுதுன்னா டக்குனு வேகமா எடுத்து ஹீரோ போட மேலேக்கே மோத போகுது. இவரு பார்த்துட்டு திட்டுறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க பாருங்க. வந்ததுக்கு அடுத்து சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பாசல ஒரு கார் நின்னுட்டு இருந்துச்சு, அந்த காருக்குள்ள யார் இருக்காங்கன்ட்டு நான் பார்க்க போனப்ப அந்த காருக்காரங்க என்ன பண்ணானா என்ன ஏத்தி கொலை பண்ண பாக்குறான் சார், நீங்க தான் சார் அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப சார் நாங்க வந்துட்டோம்ல எங்க வேலையை பாக்குறோம், நீங்க போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போலீஸ்காரங்க. அதுக்கு பில் என்ன சொல்றானா சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தனை வண்டி ஏத்தி கொலை பண்ண பார்த்தான்னு சொல்ற, நீங்க கூல போய் தூங்குங்க அப்படின்றீங்க, எப்படி சார் நிம்மதியா அந்த வீட்டுல இருக்க முடியும், 24 மணி நேரம் அந்த கொலைகாரனுக்கு பயந்துட்டா வாழ முடியும் அப்படின்றப்ப சார் நான் தான் சொல்றேன்ல சார் நீங்க போய் தூங்குங்க, அந்த கொலைகாரனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே ஹீரோ என்ன பண்றாரு, வேகமா வந்து பார்த்தனா திருப்பி அந்த மனநல காப்பகத்துக்கு போயிட்டு அந்த ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பிடிச்சு என்ன பண்றானா எனக்கு வந்து அவனை பத்தி தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சார் அந்த பீட்டர் பார்த்து எங்க கிட்ட சில வீடியோக்கள் இருக்கு அதை வேணா காட்டுறோம்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த பீட்டர் அப்படின்றவர் வந்து பார்த்தா இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்திருப்பாரு. அந்த ஒரு வீடியோ இவங்க காட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆன் நிக்கிறத பார்த்துட்டு ஆன் எதுக்கு இங்க வந்தாங்க, இவங்க எங்க பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க தானே, அப்ப ஆனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க கிட்ட போய் கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நான் பாறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போகும்போது சார் சார் கொஞ்சம் பொறுங்க இன்னொரு வீடியோ இருக்கு நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பீட்டரோட முகத்தை ஒத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நல்லா புத்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட முகம் மாதிரியே இருக்கு. ஏன் சார் ஒரு சாயல என்ன மாதிரி இருக்கா அப்படின்றப்ப சாயெல்லாம் கிடையாது பீட்டர் நீ தான் அது அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரங்க சொல்லும் போதுதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கான். பில் அப்படின்ட்டு பேர் மாத்திட்டு பீட்டரா இவன் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, நானும் அது கிடையாது சார் அப்படின்றப்ப நல்லா பாருங்க நீங்க தான் அது அப்படின்றப்ப சார் என்னோட பேரு வந்து பாத்தீங்கன்னா பில், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க, நான் ஏன் சார் அவங்களை கொலை பண்ண போறேன், அதோட பீட்டர்ன்ற பேர் எனக்கு எதுக்கு சார் அப்படின்றப்ப இல்ல நீங்க பில் அப்படின்ற பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மாத்திருக்கீங்க, சோ முன்னாடி உங்க பேரு வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இருந்தாங்க, பட் நீங்க தான் உங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப என்ன சார் ஏதோ ஒரு கேஸ் கிடைக்கலன்ட்டு என்ன புடிச்சு உள்ள போலான்னு பாக்குறீங்களா, இருங்க என் பொண்டாட்டிக்கு கால் பண்றேன்ட்டு ஒரு போன் பண்றாரு. போன் எடுக்கிறாங்க, ஏமா இங்க பாரு பீட்டர் தேடி வந்தால நான் தான் பீட்டர்னு சொல்றாங்க, இரு அந்த போலீஸ் கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பீட்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, இல்லாத ஒரு போன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ப்ளீஸ் போனை கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா நம்ம தான் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போகும்போது அங்க
அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பீட்டருக்கு எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு 5-6 வருஷமா இந்த இடத்துல தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவரு கூட நட்பாதான பழகி இருப்பாங்க. அங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீட்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. இவருக்கு என்ன பண்றாருன்னா நேரா தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஆரம்பத்துல எப்படி இந்த வீட்டை புத்தம் புதுசா காட்டினாங்க, இப்ப அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பாழடைஞ்சு இருக்கிறத பாக்குறாரு. ஒருவேளை நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் எல்லாம் கொலை பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனதுமே டக்குனு ஒரு 2 மெழுகுவர்த்தி ஏத்துறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீரன் அப்புறம் அவரோட 2 பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதை பார்த்தமே இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவங்க பொண்டாட்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எல்லாருமே ஒரு கற்பனை உலகத்துல இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட பேரு வந்து பாத்தீங்கன்னா பில் கிடையாது, பீட்டர் அப்படின்றப்ப எங்க சாப்பிடும் போது எங்க இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க. இல்ல டிசி, உன்னோட பேருமே வந்து பாத்தீங்கன்னா லீபி கிடையாது, அதோட நம்ம பசங்க பேருமே டிசி அப்புறம் டிடி கிடையாது, அவங்க பேரு எல்லாமே பேரா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுமே புரியல. ஏய் என்ன இப்படி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, அப்படிலாம் விளையாடாதீங்க அப்படின்றப்ப இப்படி அவங்க மனைவி பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல நீனு நம்ம பசங்க எல்லாம் இறந்து போயிட்டீங்க, உங்களை நான் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரொம்ப மாட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது டக்குனு அவங்க குழந்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் கிணமோ பண்ணுது, எனக்கு பலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட டிஷர்ட் இருக்கிறப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டா அதுல இருந்து ரத்தம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பொண்ணு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிர் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டை திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கும் போது டக்குனு அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நம்ம பசங்க இறந்துட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, போங்க சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, கீழே வண்டி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சொன்னா புரிஞ்சுக்க, நீங்க எல்லாருமே செத்து போயிட்டீங்க, இப்ப நீங்க இருக்கிறது எல்லாமே கற்பனை உலகம் புரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு கத்தும் போதா அவங்களுக்குமே வந்து பாத்திரம் ஒரு மாதிரியா இருக்கு. டக்குனு அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்துட்டு, பீட்டர் இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது, இந்த கதவுக்கு நாங்க சீல் வைக்க போறோம், நீங்க வெளில எங்கேயாச்சும் தங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து பாத்தினா வீட்டை விட்டு துரத்துறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன் நின்னுட்டு இருக்காங்க. சோ ஆன் தான் வந்து பாத்தினா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றாருன்னா, அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஆன் கேக்குறாங்க, அம்மா உனக்கும் குடும்பம் உண்மையிலே கணக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, ஏன் தெரியல, அங்க பாரு என் பொண்டாட்டி பசங்க எல்லாம் அங்க நிக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஜன்னலை காட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல, இவரோட கணக்கு மட்டும் தான் தெரியுது, அவங்க வைஃப்லாம் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க தான் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அப்படியே என்ன பண்றாருன்னா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. மறுநாளும் பாருது ஹேண்ட் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் தெரியாது, நீ என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பிரச்சனை கிடையாது, நீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்க, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு குளிக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவர் குளிச்சிட்டு இருக்கிறாருல அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனோட ஹஸ்பண்ட் வராரு. ஆனுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆயிட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்ணு தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால என்ன பண்றாங்கன்னா வீக்லி ஒரு வாட்டி தான் பொண்ணை வந்து பார்க்க வருவாரு. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஹீரோ குளிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு, ஒரு கேடு கட்ட சைக்கோ என் வீட்டுல என் பொண்ணு கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் பொண்ணு கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு எந்த ஒரு ஆர்கியம் பண்ணாம சரி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ குளிச்சுட்டு என்ன பண்றானா, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் என் பொண்டாட்டி புள்ளைய கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனை பார்த்து கேட்கிறப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கண்டிப்பா வந்து பாத்திர கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, வேற ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு உன் மேல பழி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனாலதான் ஹீரோ வந்து பாத்திர மனநல காப்பகத்துல இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த மனநல காப்பகத்துல இருந்த ஒருத்தவங்கள போய் பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து பாத்திர ஒரு கற்பனை உலகத்துல மாட்டிட்டு இருக்கிற, உன் பேரு வந்து பீட்டர் தான், நீ அந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமாவும் ரொம்ப கோவப்பட்டுட்டு கொஞ்சம் வினோதமாவும் நடந்துட்டு இருந்த, பட் உன்னோட பேரை வந்து நீ எப்ப மாத்த ஆரம்பிச்சியோ அந்த இடத்துல வந்து பாத்திர நீ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுட்ட, நார்மல் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், என்ன வந்து பாத்துட்டா நார்மலா இல்லன்னு தானே ஃபீல் பண்ணிருக்கணும், நீங்க வந்து நான் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுட்டீங்க, பட் நான் இப்பயுமே இத மாதிரி தானே இருக்கேன் அப்படின்றப்ப, அப்படி இல்ல பீட்டர், நீ வந்து பாத்தனா உள்ள இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் வந்து பாத்தனா உன்னோட மனசுதான் முக்கியம், நீ எப்ப வந்து உன் பேரை மாத்தினியோ அப்ப நீ நார்மல் ஆயிட்டில, அதனால நீ நல்லப்பா அப்படின்ட்டு நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்க சொல்றாங்க. இங்க பாரு பீட்டர், குடும்பம் வந்து உன்னை விட்டு போயிட்டு, பட் இருந்தாலும் நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு ஹீரோ என்ன சொல்றானா, என்னால அப்படி இருக்க முடியாது, என்னோட குடும்பத்தை வந்து பாத்தனா பொறுத்தும் சதைச்சிட்டான், அது கொலைகாரன் யாரு, அவனுக்கு என்ன பிரச்சனைட்டு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு என்ன பண்றானா, இப்ப இந்த இடத்தை விட்டு வேகமா போறான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், இந்த கொலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வீட்டுக்குள்ள போறான். ஏற்கனவே சீல் பண்ண வீடாச்சா அதை உடச்சிட்டு உள்ள போகும்போது டக்குனு யாரோ ஒருத்தவங்க ஹீரோவை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. யாரும் சொல்லி பாக்குறப்ப ஹீரோயின் தான், அவங்க உயிரோட தான் இருக்காங்க போல இருக்கு. இவங்களுக்கு இப்பதான் ஹீரோக்கு புரியுது, இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலே நம்மள கற்பனை உலகுள்ள தானாவே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசல. இப்ப ஹீரோக்கு என்ன பண்ண போறான்னா, தான் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட போறாரு. ஹீரோக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், தான் குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றதான். டக்குனு அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் வந்துட்டு, இங்க பாரு நீ எனக்கு இது பண்றது சுத்தமா பிடிக்கல, நான் தான் சொன்னால உன இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு ஏன் வந்தா அப்படின்றப்ப, இங்க பாரு எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ற
அப்படின்றாரு. அந்த குற்றவாளிகளை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. யோனி புரிஞ்சுக்க இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா நீ கற்பனை உலகத்துக்குள்ள போயிடுவேன். ஃபர்ஸ்ட் பீட்டர் இந்த வீட்டை விட்டு வெள்ளப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெள்ள வந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீட்டருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா தன்னோட வீட்டுக்கு இவர் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இவரோட பொண்டாட்டி பிள்ளைய ஒரு கில்லர் கொலை பண்ணிட்டு இருந்திருப்பான். முதல்ல 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டு பொண்டாட்டியை கொலை பண்ண பாத்திருப்பான். அப்படி அந்த கொலை பண்றவனை ஹீரோ அடிக்கும் போதுதான் இங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை ஏற்பட்டிருக்கும். இந்த நேரத்துல லீபிக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா துப்பாக்கி எடுத்து அந்த கில்லரை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கேம் பண்ணிருப்பாங்க. பட் அவன் ஜஸ்ட் நகுந்ததுல அது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மேல பட்ட ஒரு மயக்கம் போட்டிருப்பாரு. மறுநாள் அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா துப்பாக்கியில ஹீரோனோட கைரேகை இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் இருக்கிற எல்லாருமே கொலை பண்ணிருக்காரு. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க தற்காப்புக்காக அவரை கொலை பண்ண பாத்துருக்காங்க. அதனாலதான் கைரேகை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு கதையை மாத்திட்டு கூப்பிட்டு போய் சேர்த்துட்டாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹானோட ஹஸ்பண்ட் வரான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலைகளை பண்ண அந்த கில்லர் போய் வந்துட்டு இருக்கான். வந்துட்டு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபார்ம் கொடுத்து அவனை மயக்கம் போட வச்சுட்டு அந்த கில்லருக்கு என்ன பண்றானா ஹீரோவை தூக்கிட்டு பேஸ்மெண்ட் பக்கம் போறான். இந்த பக்கம் ஆனுக்கு என்ன பண்றானா தான் பொண்டாட்டிக்கு மயக்கம் மருந்து கொடுத்துட்டு ஆனோட ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றானா அப்படியே அவளை தூக்கிட்டு பேஸ்மெண்ட்ல தூக்கிட்டு போறாங்க. இப்படி போயிட்டு இவங்க அந்த கதவை சாத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது கதவானது சாத்த முடியல. ஆட்டோமேட்டிக்கா திறக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லீபி நிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரனோட கணக்கு தெரியல. பட் நம்ம கணக்கு தெரியுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நடக்க போற எல்லா விஷயத்துக்கும் நடந்துட்டு இருந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஆனோட ஹஸ்பண்ட் தான் காரணம். சோ ஆனோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னா இவருக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆச்சுல. இதனால இவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா தான் பொண்ணை தான் கூடவே வச்சிருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. பட் கோர்ட் என்ன பண்ணிருக்கணும் அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா கூட தான் இருக்கணும் அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு இவரு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதனால இவருக்கு என்ன பண்ணிருக்கானா தான் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டா இவன் நம்ம கூட வந்துருவா யாரு பொண்ணு நம்ம கூட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்லருக்கு ஏற்பாடு பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா தான் பொண்டாட்டியை கொலை பண்றதுக்காக சொல்லிருக்காங்க. பட் அந்த கொலைகாரங்க என்ன பண்ணிருக்கானா எந்த மைண்ட் செட்ல தான் தெரியல லெப்ட்ல போற வீட்டுக்கு பத்தி ரைட்ல போற வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்கள போட்டு தள்ளிந்திருக்காரு. இதுக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவங்களை காப்பாத்த வரும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப காட்டிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கெட்டு போகல. ஹீரோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆனிங் எரிச்சிட்டா எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை எரிக்கிறதுக்காக பார்க்கும் போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அவங்க வைஃப் வந்துட்டு டக்கு டக்குன்னு தான் புருஷனை எழுப்ப பாக்குறாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுப்ப முடியல. இவங்க கத்துறாங்க எங்க எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூச்சு பாக்குறாரு. பார்த்துக்கு அடுத்து அந்த கில்லரிக்கும் அப்புறம் ஆனோட புருஷனை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு அதுக்குள்ள இவரு போட்டுட்டு ஆனை வந்து என்ன பண்றானா மயக்க நிலையில இருக்கனால வெளில கூட்டிட்டு வராரு. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மயக்க நிலை தெரிஞ்சு நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு வேக வேகமா போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நீங்க எல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நீங்க இல்லாம என்னால பாட முடியாது. ப்ளீஸ் என் கூட வந்துருங்க. இல்ல நான் உங்க கூட இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அவங்க பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னா கேங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் கற்பனை தான். நாங்க இங்கலாட்டியும் வேற எங்கேயாச்சும் உங்க கூட நிம்மதியா தான் இருக்க போறோம். பட் நீங்க உயிரோட இருக்கீங்க. இறந்து போனீங்க கூட எங்க வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்க போங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை பாருங்க. உங்களுக்குன்னு இருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுக்கு என்ன பண்றானா வெல்ல போறாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட கண்ணெதிரே அந்த வீடானது எரிஞ்சு போகுது. வீடு மட்டும் எரியல ஹீரோவோட கற்பனையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போகுது. அப்படி ஹீரோ இப்ப நல்ல மனுஷனா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் போயிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தனக்கு நடந்ததை வச்சு ஒரு கதையை எழுதி ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த புக்கோட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் ஹவுஸ் அப்படின்றது. அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட பேர் போட்டி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. உலகத்துல இருக்க டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்ல இப்ப ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கானது செம்ம சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் காட்டிட்டே நமக்கு அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்றத மறக்காம சொல்லிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்குமே உங்க கிட்ட இருந்து டாடா பை பை.